ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டாக்ஸ் சேனல். விஜய் டிவியில் பலரோட மனசையும் கவர்ந்து இந்த விஜய் டிவியவே கட்டி இழுத்து போட்டிருக்கிற நம்ம சீரியலோட பேர் தான் மகாநதி சீரியல். இது மக்கள் மனசில் பெரிய அளவில் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். இதை நடிச்சிட்ருக்க விஜய் காவேரியோட ஃபேன்ஸ் பல பேர் இவங்க ரெண்டு பேர் மேலேயும் பைத்தியமாகவே சுற்றிட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதில் காவேரியோட ஃபேன்ஸு ரொம்பவே அதிகமாகவே இருக்காங்க. விஜய் பார்த்திங்கன்னா விஜயும் காவேரியும் ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு சீரியலில் மட்டும் இல்லைங்க, வெளியிலேயுமே சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் நிஜமாவே ரியல் பேரானா கூட ரொம்பவே சந்தோஷமாக தான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறவங்கள நானும் ஒருத்தி அப்படின்னு நான் சொல்கிறதுல ரொம்பவே பெருமைப்படுறேன். இந்த விஷயத்த ஒரு ஸ்டேஜில் விஜய் காவேரியும் அவார்டு வாங்குவாங்க. அந்த டைமில் ஒரு பத்திரிக்கையாளர் கேட்டிருப்பாரு, இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் ரியல் பேர் ஆகிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டபோது நம்ம விஜய் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஈஸியாக அப்படியே சமாளிச்சுட்டு போயிருப்பாருங்க. அது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி எங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற இந்த கெமிஸ்ட்ரி வேறு ஒன்றும் இல்லை, டேரக்டரோட கெமிஸ்ட்ரியும் எங்களுக்கும் தான் அதிகமாக ஒர்க் ஆகுது, அதனால தான் உங்களுக்கு அப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிருப்பார். இதில் ஆன்சரே வரலையப்பா, ஒன்று ரெண்டு பேரும் கண்டிப்பாக சேருவோன்னு சொல்லியிருக்கணும், இதில் எல்லாம் பார்க்கலாம், இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் குட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்கணும். எதுவுமே சொல்லாமல் அப்படியே சமாளித்து விட்டு போயிருப்பார், நம்மளையே ஒரு கன்ஃபியூஸ் ஆக்கிட்டு. இருந்தாலும் நாங்கள் இன்னுமே வேண்டிட்டு தான் இருக்கோம், இந்த மாதிரி ரெண்டு பேரும் ரியல் பேரானா சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு. சீரியலில் இப்போ வெண்ணிலாவை கொண்டுட்டு இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க விஜய்க்கும் காவேரிக்கும் இடையில. இதை பார்த்துட்டு நிறையா பேர் வெண்ணிலாவை எப்படா இந்த சீரியலை விட்டு அனுப்புவீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்க டைமில் இங்கே இந்த சீரியலோட டைரக்டர் பிரவீன் பென்னட் சாரோட ஒய்ஃபை இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. பேட்டி எடுக்கிறவர் இவங்கக்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, இந்த மாதிரி மகாநதி டீமில் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஜென்ரலாக ஒருத்தவங்கள தான் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், ஒருத்தவங்கள தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு பிரவீன் பென்னட் சாரோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த டீமில் எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா எல்லாருமே யங்ஸ்டர் தான், அங்கே போனாலே ஷூட்டிங்க்கு ரொம்பவே வைப் பண்ணிகிட்டு இருப்பாங்க, வீட்டில் இந்த ஸ்டோரியோட அடுத்த கட்டம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட்டை கேட்டால் அதுக்கு ஆன்சரே பண்ண மாட்டார், நீ வரும் ப்ரொமோ வரும்ல அதில் பார்த்து தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனையே சொல்லவே மாட்டார். அதனால் நான் ஷூட்டிங்க்கு கிளம்பி போயிடுவேன் அடுத்த சீன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே. ஆனால் எனக்கு அந்த செட்டில் ரொம்பவே பிடிச்சதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் ரொம்ப க்ளோஸாக பேசுகிறது ஷாத்திகா தான், எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். ஆனால் பிரியா, லட்சுமி பிரியாவுமே என்கிட்ட நல்லா தான் பேசுவாள், அவளையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்பவே மறக்க முடியாத சீன்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க ரொம்பவே சிரிச்சுட்டு, இந்த மாதிரி ஒரு டைமு லக்ஷ்மி பிரியாவை இந்த மாதிரி கடத்தல் சீன் ஒன்று வச்சுருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நான் ஷூட்டிங்க்கு போயிருந்தேன். அந்த டைமில் லக்ஷ்மி பிரியா ரொம்பவே பயந்தாங்க, அவளை அந்தரத்துலலாம் கட்டி தொங்க விட்டாங்க, ரொம்பவே பயந்தா, அதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு, ஐயோ பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னான். அப்போ நான் கிடந்து நல்லா சிரிச்சிட்டு இருந்தேன். அதுக்கு அவள் கூட என்னைய அக்கா பேசாமல் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னை மிரட்டினா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுற சீன் ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு டான்ஸே ஆட தெரியாது, நான் என்னத்தை ஆட, அதுவும் இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பேர் முன்னாடி நான் எப்படி ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி பிரியா சொன்னான். அப்போ நான் சொன்னேன், ஒழுங்காக டான்ஸை கற்றுக்கிட்டு ஒழுங்காக ஆடப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்போ பார்த்திங்கன்னா அவள் நிறையா கிளாஸ்லாம் போய் செம்மையாக ஆட ஆரம்பிச்சிட்டா. இப்போ பார்த்திங்கன்னா அவள் பயங்கரமாக டான்ஸ் பண்ணுறா. அப்போ ஒன்றுமே டான்ஸே தெரியாமல் வந்த ஒருத்தி இப்போ இவ்வளோ அழகாக டான்ஸ் பண்ணுறது அவளோட எஃபர்ட் தான். அவள் வந்த புதுசில் அவள் இருந்ததுக்கும் இப்போயும் நிறையா சேஞ்சஸ் தெரியுது, எல்லாமே அவள் போடுற முயற்சி தான். நான் கூட அவளை வந்த புதுசில் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன், அந்தளவுக்கு தான் அவள் இருந்தா. ஆனால் சீரியலுக்கு வந்ததுக்கப்புறம் அவள் போட்ட எஃபர்ட்லாம் சொல்லவே முடியாது, பயங்கரமாக இப்போ டான்ஸ் பண்ணி என்னமோ பெரிய ஈக்குவலான டான்ஸருக்கு ஈக்குவலாக அவள் இப்போ ஆடிட்டுருக்கா. எனக்கு ரொம்பவே அவளை பிடிக்கும், அவள் போடுற முயற்சிக்கு அளவே இல்லை, அவள் ஃப்யூச்சரில் இன்னும் நல்லாவே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திருக்காங்க. அந்த கொடைக்கானல் சீனில் பசுபதி காவேரியை கடத்துகிற மாதிரி ஒரு சீன் வரும். அதில் பார்த்திங்கன்னா விஜய் காவேரியை தூக்கி தோளில் தூக்கி போட்டுட்டு நடப்பார். அந்த டைம்லலாம் லட்சுமி பிரியா ரொம்பவே பயந்தாங்களாமா, அச்சோ கீழே விழுந்துட போகிறேன், இவர் கீழே போட்டுற மாட்டார் அப்படின்னு செட்டு ஃபுல்லாக ஒரே ஃபன்னாக தான் போச்சாமா. அதை தான் இங்கே பிரவீன் பென்னட் சாரோட ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வீடு வாசப்படி அந்த சீரியலை எடுக்கிறாங்க. அங்கேயுமே இவங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு திரவியம்மை ரொம்பவே பிடிக்கும், அவன் நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு.
அவன் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து அவன் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மகாநதி சீரியல் வந்து நிறைய அவார்டை வாங்கி குமிச்சுக்கிட்டு இருக்கு. இதுவரை எந்த சீரியலுமே இவ்வளோ அவார்டு வாங்கலை. இன்னும் பல வெற்றிகளை தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நானும் ஒரு மகாநதி சீரியல் ஃபேன் தான். யாருக்கெல்லாம் வந்து மகாநதி சீரியல் லட்சுமி பிரியா சுவாமியை ரொம்ப பிடிக்கும், அவங்க 2 பேருமே வந்து ரியல் பேர் ஆகணும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.